ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அதை ஹாப்பியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். யார் என்ன சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க. பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. நம்ம லைஃப்பை நாம் தான் வாழணும், யாரும் வாழ மாட்டாங்க. அதனால் யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காமல் நம்ம லைஃப்பை நம்ம பாட்டுக்குன்னு போயிட்டே இருப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய டே ஒரு 8 மணி போல் தான் ஸ்டார்ட் ஆச்சு. எழுந்த உடனே ஃபஸ்ட்டு டீ போட்டு தான் குடித்தேன். டீ குடித்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த வேலையை செய்ய தோணும். அதனால் டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக பெருக்கி வரட்டி வீடு தொடச்சிட்டேன். அதெல்லாம் நான் வீடியோ எதுவுமே எடுக்கலை. அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் மற்ற வேலைலாம் செய்யணும். அதுக்கப்புறம் கிச்சனில் கொஞ்சம் நான் நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுருவேன் கிச்சன்லாம். அதனால் எதுவுமே அந்தளவுக்கு வேலை இருக்காது கிச்சனில். அப்புறம் பார்த்திங்கன்னா கிட்ஸ் பூஜை செல்ஃபு நேற்றே எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டேன். இன்றைக்கி மார்னிங்கே இதெல்லாம் செஞ்சால் நம்மளுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நேற்றே நான் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுருவேன். மார்னிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பூஜை சாமான் எல்லாமே நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டேன். மார்னிங் வீடு மட்டும் தொடச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு வீடு மட்டும் தான் தொடச்சேன். மற்ற வேலைலாம் நேற்று ஈவினிங்கே முடிச்சு வச்சுட்டேன். வேலைக்கு போகிறதால எனக்கு டைம் இருக்காது. சித்திரை 1 எப்பவுமே கவர்மெண்ட் ஹாலிடே. எங்களுக்கு லீவு தான் கிடைக்கும் ஒரு நாள். அது சண்டே வந்ததுனால எங்களுக்கு அந்த ஒரு லீவும் வேஸ்ட்டாக போச்சு. இல்லை ரெஸ்ட்டாவது கிடச்சிருக்கும். அதனால் சண்டே எப்பவுமே ரெஸ்ட் எடுப்பேன். இன்றைக்கி வேலையை சரியானாலும் நான் எதுவுமே ரெஸ்ட் எடுக்கலை. கரெக்டாக இருக்குது. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வேலை கரெக்டாக இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். புது வருஷ நாள் சிலங்கெல்லாம் சாமி கும்பிடுவாங்க, படையல் போடுவாங்க, வடை பாயாசத்தோடு சாப்பாடு போட்டு சாமிக்கு கற்பூரம் காட்டுவாங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் அந்த பழக்கம் இல்லாதனால எங்களுக்கும் அந்த பழக்கம் கிடையாது. அம்மா என்ன செய்கிறாங்களோ அதை நாங்கள் செய்ய முடியும். ஆனால் அந்த பழக்கத்தையே நாங்களும் எடுத்துன்னு வந்துட்டோம். நாங்களுமே செய்யறது கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா சரி சிம்பிளாக பூஜை பண்ணிவிட்டு விளக்கு மட்டும் ஏற்றிக்கலாம், விளக்கு ஏற்றிட்டு கற்பூரம் மட்டும் காட்டிக்கலான்னு சொல்லிட்டு அதை மட்டும் தான் செய்ய போகிறேன். பெருசாக பூஜை பண்ணுறதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. ஒரு விசேஷ நாள் வந்தால் மட்டும்தான் அதை செய்வேன். ஃப்ரைடேலாம் செய்யறது கிடையாது. வேலைக்கு போகிறனால அது டைம் இல்லாதனால அப்படியே விட்டுட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போல்லாம் பூஜை சாமான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து சாமி கும்பிட்றது எல்லா வேலையுமே வேலைக்கு போக ஆரம்பிச்சிலேருந்து அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடுச்சு. அதனால் எதுவுமே கேர் பண்ணி பண்ணுறதில்ல. 1 வீக் விட்டு 1 வீக் அந்த மாதிரி செஞ்சு பூஜை மட்டும் பண்ணிக்கிறது. விசேஷ நாள்லாம் கண்டிப்பாக பூஜை பண்ணிவிடுவேன். எனக்கு தெரிஞ்ச பூஜை வரைக்கும் நான் பண்ணுவேன். அந்தளவுக்கு ரொம்பலாம் இன்ட்ரெஸ்ட்லாம் சொல்ல முடியாது. சம்மர் டைம் வந்தாலே உள்ளவே இருக்க முடியல. வீட்டுக்குள்ளே அவ்வளோ அனல் வீசுது. சுத்தமாக சமையல் கட்டுக்கிட்ட போனாலே அந்தளவுக்கு உடம்புலாம் எரிய ஆரம்பிச்சிடுது. எப்படா இந்த சம்மர் போகும், இப்போ தான் ஸ்டார்ட்டே ஆக போகுது, எப்படா சம்மர் போகுன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. சுத்தமாக வீட்டுக்குள்ளேயுமே இருக்க முடியல. ரொம்ப அனல் வீசுது. இதில் வேறு கரண்ட்டு வேறு அடிக்கடி ஆஃப் பண்ணிடுறாங்க. இது வேறு நம்ம சமாளிக்கணும். இது என்ன பண்ணுறதுன்னு புரியல. சுத்தமாக அனல், வெளியே போகவே வழி இல்லை. நமக்கு மனசு கஷ்டமாக வரும்போது தான் நம்ம யாராவது தேடுவோம். யாராவதுக்கிட்ட சொல்லி நம்ம மனசு ஆறுதலை வெளிப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் ஃபஸ்ட் நம்ம பண்ணுற தப்பு, பெரிய தப்பு. யாரையும் நம்பி எந்த விஷயத்தையுமே ஷேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ஃபேமிலி விஷயத்தையும் யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணக்கூடாது. அப்படி ஷேர் பண்ணணும்னு வச்சுக்கோ, அவங்க 4 பேர்கிட்ட பேசி அது ஒரு ஹாப்பியாக சந்தோஷமாக அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. நம்ம கஷ்டம் நம்மளுக்கு தான் தெரியும். ஆனால் இந்த கஷ்டத்தையுமே யார் கூடயும் ஷேர் பண்ணாங்க நம்மளே நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறது நல்லது. அதுதான் நமக்கும் நல்லது. பெருசாக கடவுளெல்லாம் நம்புறது கிடையாது. ஏன்னா நிறைய கஷ்டங்கள், நிறைய வேதனைகள் லைஃப்பில் அனுபவிச்சதுனால பெருசாக கடவுள்கிட்ட நம்பிக்கை இல்லை. அதனால் நான் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து சாமியும் கும்பிட்றது கிடையாது. சரி ஏதோ என்ன பண்ணுறது, நம்ம கஷ்டத்துக்கு அவரும் என்ன பண்ணுவார். அதனால தான் சரி நானும் சாமி கும்பிட்றேன்.
விளக்கு ஏற்றிட்டு கருப்பெல்லாம் காமிச்சது பிறகு சில்லுன்னு ஒரு ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிட்டு கடையில் தான் வாங்கி குடித்தேன். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து கிச்சனுக்குள்ளே அனலில் போயிட்டு என்ன நம்ம வெந்து சாகணும். அதனால் ஒரு சின்ன ஒரு ஜூஸை குடிச்சிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜூஸ் தான் குடிச்சிட்ருக்கேன். இதுக்கப்புறம் வந்து சாப்பாடு செய்ய தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா சாம்பாரும் சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். சிக்கன் தொக்கு தான் வைக்க போகிறேன். யார் வீட்டிலும் நான்வெஜ் செய்வீங்கன்னு தெரியல. நான் பெருசாக சாமி கும்பிட்டல, அதனால் எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் நான்வெஜ் தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு அரிசி கழுவி வச்சிடுறேன். ஒரு மாதம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நம்ம அந்த காசை கையில் வாங்கிடுவோம். வாங்கினதுக்கப்புறம் நம்ம கொடுக்க வேண்டிய கடனெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நினைப்போம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், ஆனால் வந்து அது கடத்தில் தான் போய் முடியுது. வேறு என்ன பண்ணுறது? வாங்குகிற சேலரி அன்றாட செலவுக்கு கரெக்டாக இருக்கும். அதை தவிர்த்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பணம் இருக்கும் போது அது கஷ்டம் நமக்கு தெரியாது. அது இல்லாத போது நான் அதோட வலியும் வேதனை நமக்கு புரியும். நம்ம யார்கிட்ட போய் கேட்கறது, யார்கிட்ட என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். சிலவங்க என்ன செய்வாங்க, கோல்டு வச்சுருப்பாங்க. கோல்டு வச்சுருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகும். நான் அப்படி தான். நான் போய் யார்கிட்டையும் வந்து கடன் கேட்டால் நிற்க மாட்டேன். இன்னும் ஜொல்லு இருக்குது நான் வச்சுப்பேன். அதுக்கப்புறம் காசு இருக்கும்போது மூட்டிக்கலாம். அந்த மாதிரி காசு இருக்கும்போது எது தேவையோ அதெல்லாம் வாங்கி ஆடம்பரமாக இருந்துருவேன். காசு இல்லையா அதுக்கேற்ற மாதிரி மாற்றி நான் மாற்றிட்டு போயிடுவேன். காசு இல்லையேன்னு சொல்லிட்டு ஃபீல்னால் பண்ண மாட்டேன். ஃபீல் பண்ணால் நம்மளுக்கு அந்த காசு வந்து நமக்கு திரும்ப வரப்போகிறது கிடையாது. நம்ம கஷ்டப்பட்டால் தான் அதையே நினச்சி நம்ம ஃபீல் பண்ணால் நம்மளுக்கு மனசு கஷ்டம் தான் மிஞ்சம். அதனால் அதெல்லாம் நினைக்க மாட்டேன். இருக்கிற வரைக்கும் இருக்கும்போது செலவு பண்ணுறோமா, இல்லாத போது அதுக்கேற்ற மாரி மாறிட்டு போயிடும். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்போம். வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டோம். நம்ம அம்மா தான் எல்லா வேலையும் செய்வாங்க. நம்ம உட்காந்து டிவி பார்ப்போம், அதை செய்வோம் இதை செய்வோம். அவ்வளோதான், நம்ம லைஃப் அப்படி தான் போச்சு. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளோ வேலை செய்கிறோம்ல நம்மளுக்கே யோசிக்கும் போது ஐயோ நம்ம அப்போலாம் வந்து அம்மா செய்வாங்க, நம்ம உட்காந்து பார்த்துட்ருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். ஆனால் இப்போ நம்ம அந்த அளவுக்கு வேலை செய்கிறோம். வேறு என்ன பண்ணுறது? காலங்கள் ஒரே மாதிரி இருக்காதுல்ல, மாறதானே செய்யும். யாரெல்லாம் சிக்கன் வாங்குறீங்களோ ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் நல்லா ஊற விடுங்க. கலரிட்டு தண்ணி ஈரப்படாமல் ஊற விடுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வாஷ் பண்ணும் போது அதில் இருக்க கொழுப்பெல்லாம் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும். கொழுப்பு கறி சிக்கனும் வந்து தனியாக இருக்கும். அப்போ உங்களுக்கு கழுவும் போது ஈஸியாக இருக்கும். தனியாக கொழுப்பெல்லாம் நீங்கள் எடுத்துடலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உண்மையாலே ஈஸியாக இருக்கும். கறி வேக வைக்கிறதுக்கு வந்து என்னென்ன போட்டுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வீட்டு மிளகாத்தூள், அவ்வளோதான். இதை போட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சுருக்கேன். வேக வச்சு சிக்கன் தொக்கு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். சாம்பார் வந்து வெறும் சாம்பார் தான் வைக்க போகிறேன். காயெல்லாம் பெருசாக எதுவுமே நான் சேர்க்கல. சாம்பாரில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பருப்பு, தக்காளி, வெங்காயம், அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், பச்சை மிளகாய் இதெல்லாம் ஒன்றாவே சேர்த்து வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தாளித்து தனியாக ஊற்றிப்பேன். இப்படி தான் வந்து வெறும் சாம்பார் செய்வேன். கிச்சன் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால ஒரு ஆளே வந்து உள்ளே நிற்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுவும் எந்த பொருளையுமே வச்சு எடுக்க முடியாது. ரொம்ப குட்டியோன்னு இருக்குது. எந்த வீட்டுக்கு போனாலும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து அழகாக கிடைக்கும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் கிச்சன் வந்து எனக்கு ஆப்போசிட்டாக தான் வந்து அமையும். என்னமோ தெரியல, நான் அழகாக வச்சுக்கலான்னு எப்பவுமே நினைப்பேன். ஆனால் எனக்கு ஏற்ற மாதிரி கிச்சன் அமையாது. எனக்கு கிச்சன் க்ளீன் பண்ணுறது, வீடு க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் வந்து எவ்வளோ நேரம் செய்யினாலும் செஞ்சுருவேன். எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இன்ட்ரெஸ்டான விஷயமும் அது. என் வீடு பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் வந்து சுத்தமாக தான் வச்சுப்பேன். எனக்கு சுத்தமாக இருந்தால் தான் பிடிக்கும். அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். அங்கே ஒட்டை இருக்குது, இங்கே இது இருக்குது. நம்மளால் எந்த வேலை செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து நான் பார்த்து நானே செஞ்சுருவேன். இப்படினாலும் வாரத்துக்கு ஒரு முறை க்ளீன் பண்ணிவிடுவேன். கொஞ்சம் அங்கங்கே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ண வச்சா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து கிச்சன் ஒரு டைம் க்ளீன் பண்ணிப்பேன். அப்புறம் செல்ஃப் ஒரு டைம் க்ளீன் பண்ணிப்பேன். அந்த மாதிரி மாற்றி செஞ்சுப்பேன்.
சிக்கன் தொக்கு தான் ரெடி பண்ண போகிறேன். சிக்கன் தொக்குக்கு என்னென்ன போட்டேன்னு பார்த்தீங்கன்னா 2 பிரியாணி இலை, கொஞ்சம் சோம்பு, ஒரு பட்டை, அவ்வளோதான். இது போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் வந்து நல்ல இதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தக்காளியை போட்டு தக்காளி கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் அதையும் 2த்தையும் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு ஆல்ரெடி சிக்கன்லேயே சேர்த்ததால நான் வந்து இதில் இஞ்சி பூண்டு வந்து சேர்க்கலை. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும். தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் மூடினீங்கன்னா தக்காளியெல்லாம் வதங்கி நல்லா சுண்ண மாதிரி ஆகிடும். எப்பவுமே தொக்குக்கு வந்து நல்லா வந்து ட்ரை பண்ணணும். அப்போ தான் வந்து தொக்கு நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மூடி வச்சிங்கனாலே நல்லாயிருக்கும். பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த கறி அந்த தண்ணியோட சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு உங்களுக்கு தொக்கா வேணாலும் தொக்கா இறக்கிவங்க. இல்லைன்னா கொஞ்சம் தண்ணியாக வேணும், இல்லை ரொம்ப ட்ரையாக வேணாலும் ட்ரை பண்ணி இறக்கிவங்க. நான் அதில் வந்து குழம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கினேன். நான் 1 வீக்காக வந்து ரைஸ் எடுத்துக்கல, வெறும் சப்பாத்தி தான் சாப்பிட்டுட்ருக்கேன். ஓவர் வெயிட் ஆனால சரி சப்பாத்தி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கு தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு யாருக்காக கட்டினேன்? எங்கள் அப்பாக்காக தான் கட்டினேன். எங்கள் அப்பா என் சிஸ்டர் வீட்டில் இருக்கார். அவருக்கு லஞ்சு கொடுக்கறதுக்காக நான் சாப்பாடு கட்டிட்டு அவருக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். அவ்வளோதான். சாப்பாடுக்கு நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணி எல்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியது தான். சப்பாத்தி பார்த்திங்கன்னா ரெடிமேட் சப்பாத்தி தான், நான் வீட்டில் ரெடி பண்ணலை. ரெடிமேட் சப்பாத்தி வாங்கினேன்னா அர்ஜென்ட்டுக்கு தேவைப்படும், ஈஸியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் இதை தான் நான் 1 வீக்காகவும் சாப்பிட்டுட்ருக்கேன். அதுலேயே வந்து ராகி சப்பாத்தி, இது வந்து கோதுமை சப்பாத்தி, அது ராகி சப்பாத்தி, 2மே தான் நான் ஷேர் பண்ணி சாப்பிட்றேன். நல்லா தான் இருக்குது ரெடிமேட் சப்பாத்தியும், அதுவும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் கிச்சன் வேலையெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும். சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எல்லா வேலையும் நான் பண்ணுவேன். இது ரெடி பண்ணிவிட்டு இப்போ சாப்பிட வேண்டியதான். எப்படா இந்த கிச்சனை விட்டு ஓடுவேன்னு இருக்குது. அந்தளவுக்கு அனல் வீசுது. உள்ளே நிற்கவே முடியல, சுத்தமாக நிற்க முடியல. அப்படியே தொப்பக்கட்டையாக நனைஞ்சிடுறோம். அந்தளவுக்கு ஏற்கனவே அனல் வெளியே போல, இதில் அடுப்பு அனல் வர பயங்கரமாக மூச்சிலே அடிக்குது அனல். உள்ளே சுத்தமாக நிற்கலை. சமையல் முடிச்சுட்டு வந்து கொஞ்ச நேரம் ஃபேன் கிட்ட நிற்கிறது, திருப்பி உள்ளே போகிறது, வந்து ஃபேன் கிட்ட நிற்கிறது, இதே தான் எனக்கு சமையல் முடிகிற வரைக்கும் ஓடிட்டுருக்கு. செம்ம அனலுங்க, நிற்கவே முடியலங்க சுத்தமாக. ஐயோ ரொம்ப அனல். சம்மர் டைமில் இன்னும் அனல் அதிகமாக தான். இந்த காற்று இல்லாத வீடை மட்டும் தயவு செய்து யாரும் பார்க்காதீங்க. அனல் தாங்கவே முடியல. இந்த குளிர்காலத்தில் கூட தெரிய மாட்டேது. இந்த வெயில் காலத்தை சுத்தமாக இந்த வீட்டிலலாம் சமாளிக்கவே முடியல, ரொம்ப கஷ்டம். அப்புறம் இந்த சப்பாத்தி ஏன் சாப்பிட்றேன்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டு குறையும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் வெயிட்டு குறையுமான்னு எனக்கு கண்டிப்பாக தெரியல. ஏதோ சாப்பிட்றேன், வெயிட்டு குறையுதோ குறையிலையோ சப்பாத்தியை சாப்பிடுவோம். ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு சப்பாத்தியை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சப்பாத்தியை சாப்பிட்றேன். பார்ப்போம், வெயிட்டு குறைஞ்சா கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டாட்டா.